வெல்கம் டு ஆம்பியர்ஸ் அகாடமி. ஸோ நாம் இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸில் 11th ஃபிசிக்ஸில் ஒர்க் எனர்ஜி பவர் அப்படின்னு ஒரு ஈஸியான ஒரு யூனிட் இருக்குது. ஸோ அதை தான் நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க யூனிட்குள்ளே போகலாம். ஸோ டாபிக் என்ன? ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர். ஒர்க் எனர்ஜி அண்ட் power. Okay, so first let us start with work. So workல ஒவ்வொருத்தரும் பார்க்குற அந்த ஆங்கிள் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ டே டு டே லைஃப்ல நாம ஒர்க்கை எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படிங்கிறது வேற, பிசிக்ஸில் ஒர்க்கை எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ நார்மலாக வேலை செய்யறதுன்னா என்ன? மேனுவல் ஒர்க் இருக்கும். மேனுவல் ஒர்க்னா என்ன? இங்க இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் அங்கே தூக்கிட்டு போறது, அங்கிருந்து இங்கே தூக்கிட்டு போறது, இந்த மாதிரி பண்றது எல்லாமே என்னது? மேனுவல் ஒர்க். ஸோ அதை certain people will do. ஸோ பார்த்தோம் அப்படின்னா விவசாயத்தில் உள்ளது மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்லாம் என்னது? மேனுவல் ஒர்க் தான் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது ஒரு டைப் ஆஃப் ஒர்க். ஸோ இப்போ ஆஃபீஸில் ஐடியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே நம்ம ஒர்க் பண்ணுறதுல என்னது? மைண்டோட ரிலேட் பண்ண ஒன்று. ஸோ மென்டல் ஒர்க். ஓகே, ஸோ மேனுவல் ஒர்க்கில் ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னா மென்டல் ஒர்க்கில் உன்னோட ஒர்க் நேச்சர் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது டிஃப்ரெண்ட். மேனுவல் ஒர்க்கா மென்டல் ஒர்க்கா? பிசிக்ஸ் ஒர்க்கை பார்க்குற அந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? இது ரெண்டுல இருந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். அப்போ பிசிக்ஸில் வேலை அப்படின்னு இருந்தால் ஒரு ஃபோர்ஸ் இருந்திருக்கணும். அந்த ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகணும். அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும்? மூவ் பண்ணியிருக்கணும். இது இருந்தால் மட்டும்தான் என்னது? பிசிக்ஸில் ஒர்க் நடந்திருக்கு அப்படின்னு நாம சொல்லுவோம். சப்போஸ் இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா இதுல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும்? இங்க மூவ் பண்ணணும். அப்போ ஃபோர்ஸ் இருக்கணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும், அப்படின்னா தான் ஒர்க் இருக்கும். இது எங்க? பிசிக்ஸ்ல. ஸோ நார்மல் ஒர்க்குக்கும் பிசிக்ஸ் ஒர்க்கை டிஃபைன் பண்றதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கு. அது என்ன டிஃப்ரெண்ட்னு இந்த கிளாஸ் முடியும் போது உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ அப்போ பாருங்க, பிசிக்ஸ்ல ஒர்க் இருக்கணும் அப்படின்னா there should be a force. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? there should be a force. செகண்ட் கண்டிஷன் என்ன? that should be a displacement. அப்போ ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆயிருக்கணும், அங்க ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்கணும். then only work is being done. ஓகே, ஸோ அப்போ பிசிக்ஸ் ஒர்க்கை எப்படி டிஃபைன் பண்ணுது? ஸோ ஒர்க் இஸ் டிஃபைன்ட் as force into displacement. ஓகே, ஸோ இது என்ன ப்ராடக்ட்? டாட் ப்ராடக்ட் a டாட் b. அப்போ a டாட் b நம்ம என்ன எழுதுவோம்? ab cos theta. ஸோ force, displacement and cos theta. What is theta? Theta is the angle between force and displacement. ஓகே, ஸோ அப்போ ஃபோர்ஸ் இருக்கணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும், அப்படின்னா தான் அங்கே வேலை நடந்ததா மீனிங். அப்படி இல்லை அப்படின்னா அங்க வேலையே நடக்கல. அதான் இதோட மீனிங். ஓகே, ஸோ இன் பிசிக்ஸ் ஒர்க் டன் மீன்ஸ் ஃபோர்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், காஸ் தீட்டா, வேர் தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஃபைன். இப்போ what are the condition or what are the situation in which work done will be zero? Okay, so அதை பார்க்குறோம். work done will be zero when first condition work done எப்பலாம் ஜீரோல இருக்கும்? when இங்க என்ன இருக்கு? அப்போ work done depends upon what? force, displacement and theta. இப்போ if force is equal to zero, force ஜீரோனா இந்த ஆப்ஜெக்ட் இங்க இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் அங்கே இருந்தது அப்படின்னா இது மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாதான் என்ன ஆகும்? அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். அப்போ ஃபோர்ஸே ஆக்ட் ஆகலைன்னா ஆப்ஜெக்டே மூவ் ஆகாது. சிம்பிளா என்ன கேட்பாங்க அப்படின்னா, வீட்டில் இப்போ ரெகுலரா யூஸ் பண்ற ஏதாவது ஒரு சீப்போ அல்லது தண்ணி குடிக்கிற சொம்பு ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அதை வீட்டில் யார் இருக்கிற? அப்பா அம்மா இருக்கிறாங்க, அப்புறம் நாம மட்டும்தான் இருக்கிறோம், நீ மட்டும்தான் இருக்கிறேன்னு வச்சுக்கோ. அப்பா அம்மா கரெக்டா எடுத்த இடத்துல வைப்பாங்க. நீ என்ன பண்ற? இதை எடுத்துட்டு எங்கேயோ மூவ் பண்ணிட்டு சொம்பை வேற எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துட்டேன். ஓகே, அப்புறம் திடீர்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவசரத்துக்கு சொம்பை தேடுறாங்க, சொம்பே இல்லை. ஸோ அப்போ தேடி பார்த்தா வழக்கமா வைக்கிற இடத்துல இல்லை, வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அம்மா தேடி போய் எடுத்துட்டு வந்து யார்கிட்ட கேட்பாங்க? அப்பாட்ட கேட்க மாட்டாங்க, ஏன்னா அப்பா கரெக்டா எடுத்த இடத்துல வச்சிருவாங்க. நம்மகிட்ட தான் வந்து கேட்பாங்க, இந்த சொம்புக்கு கால் இருக்குதா? இந்த சொம்பு தானா அங்க போச்சுதான் கேட்பாங்க. அதோட மீனிங் என்ன?
ஒரு ஆப்ஜெக்டை உயிரற்ற ஒரு ஆப்ஜெக்டை ஒரு இடத்துல வச்சோம்னா அது அதிலே தான் இருக்கும், தானா என்ன பண்ணாது, மூவ் பண்ணாது. அப்ப பாருங்க இந்த ஆப்ஜெக்ட் மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலன்னா அது அதே இடத்துல தான் இருக்க போகுது. அப்போ ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்காது. ஓகே, ஸோ அப்போ பாருங்க ஃபோர்ஸ் 0 அப்படின்னா நம்மளோட ஒர்க் டன் என்ன ஆயிருது, ஒர்க் டன் 0 ஆயிரும். If no external force is acting, okay, then object will not move. அப்போ work done by the force என்னது 0, என்ன ஃபோர்ஸே இல்லை, அதனால 0 ஆயிரும். இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் என்ன, இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆயிரும். டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 இருந்தா என்ன ஆகும், ஓகே, அது இருக்குமா அப்படின்னா அது இருக்கும். ஸோ இங்க ஃபோர்ஸ் மட்டும் தான் 0, ஃபோர்ஸ் 0னா இது 0 ஆயிரும். இப்போ அடுத்து என்ன சொல்றோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 இருக்கும். ஃபார் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம் ஆனா டிஸ்பிளேஸ்மெண்டே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய லாரியை ஃபுல்லா லோட் பண்ணி ரோட் ஓரமா நிப்பாட்டி இருக்கிறாங்க. இப்ப நீ அந்த லாரியை போய் புஷ் பண்ண அப்படின்னா லாரி மூவ் ஆகுமா, ஒரு இன்ச்சு கூட நகராது. அப்ப பாரு, நீ ஃபோர்ஸ் அப்ளை பண்ற ஆனா லாரி என்ன பண்ணல, இருந்த இடத்த விட்டு ஒரு இன்ச்சு கூட அங்கேயும் எங்கேயோ நகரல. அப்போ ஃபோர்ஸ் இருக்கு ஆனா அங்க என்ன இல்ல, டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்ல. அப்ப பாருங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வா இருந்தா ஒர்க் டன் என்ன ஆயிருது, work done 0 ஆயிடுது. ஓகே, and third case is very interesting case. third caseல so இப்ப பாரு work done depends upon what, force, displacement and then what, theta. force 0 na work done 0, displacement 0 na work done 0. now what happened to theta? இப்ப பாருங்க theta is 90 degree. theta 90 degree என்னது, force and displacement they are perpendicular to one another. okay, force ஒரு டைரக்ஷன்ல இருக்கு, displacement ஒரு டைரக்ஷன்ல இருக்கு. force இந்த டைரக்ஷன்ல, displacement இந்த டைரக்ஷன்ல. அப்போ forceக்கும் displacementக்கு இடையில உள்ள ஆங்கிள் என்னது, 90 degree. if the angle between force and displacement 90 degree னா என்ன ஆகும், work done என்ன ஆகும், work done is force into displacement into cos 90 degree. cos 90 degree என்னது 0, அப்போ work done என்னது 0. ஓகே ஃபைன். இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்க குடும்பத்தோட என்ன பண்றீங்க, ஒரு சர்ச்சுக்கோ அல்லது டெம்பிளுக்கோ பாத யாத்திரையா போறீங்க. ஓகே, ஸோ அப்ப என்ன பண்ணணும், உங்களுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்க தான் ரெடி பண்ணி கொண்டு போகணும். இப்போ உங்க தலையில என்ன பண்றாங்க, 2 நேரத்துக்கு சாப்பாடை கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ நீ என்ன பண்ற, தலையில சாப்பாடை சுமந்துட்டு அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கிற. ஓகே, எவ்வளவு தூரம் நடக்கிற, ஒரு 1 கிலோமீட்டர் நடந்த உடனே ரொம்ப டயர்ட் ஆகி என்ன சொல்ற, என்னையால இதை தூக்கிட்டு வர முடியல, இதை நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ்ட சொல்ற. உன்னோட அப்பா அம்மால ஒரு ஆள் யாருன்னா பிசிக்ஸ் வாத்தியார். அவர் என்ன சொல்றாரு, நீ 1 கிலோமீட்டர் இதை தூக்கிட்டு வந்ததுல நீ வேலையே செய்யல அப்படின்னு சொல்றாரு. ஸோ தூக்கிட்டு வந்த நமக்கு தான் தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்கோம்னு. ஸோ நம்ம பேரண்ட்ஸ் பிசிக்ஸ் டீச்சர் அதனால என்ன சொல்றாங்க, நீ அந்த சாப்பாடை தலையில கொண்டு வரும்போது வேலையே செய்யல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும், ஆமாவா இல்லையா? பட் பிசிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தலையில ஏதாவது ஒரு லக்கேஜை தூக்கிட்டு போறோம் அப்படின்னா நாம வேலை செஞ்சிருக்கோமானா வேலை செய்யல. என்ன ரீசன் பாருங்க, இதுதான் நாம. ஸோ நாம என்ன பண்றோம், தலையில ஒரு மூட்டையை பிடிச்சு கொண்டு வர்றோம். இப்ப தலையில ஒரு பாரத்தை வச்ச உடனே நாம கீழே போவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நாம மேல ஃபோர்ஸ் கொடுப்போம். அப்போ நம்மள கீழே அந்த ஆப்ஜெக்ட் புஷ் பண்ணாம இருக்கிறதுக்கு நாம ஆப்ஜெக்டை மேல புஷ் பண்ணுவோம். அப்போ நாம கொடுக்குற ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னா, we will give force in the upward direction. so this is the force. இப்படி நாம கொடுக்குறோம். பட் நம்ம ஃபோர்ஸை இப்படி கொடுக்கும்போது நம்ம ஆப்ஜெக்ட் மேல மூவ் ஆகுதா, மூவ் ஆகல, ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு, தலையில தான் இருக்குது. ஸோ அப்ப பாரு, இப்படி நான் ஃபோர்ஸை கொடுத்துட்டு எப்படி பண்றேன், இங்க மூவ் பண்றேன். அப்ப ஆப்ஜெக்ட் மேல ஃபோர்ஸ் எங்க ஆக்ட் ஆகுது, மேல ஆக்ட் ஆகுது. பட் ஆப்ஜெக்ட் எங்க மூவ் ஆகுது, ஹரிசாண்டலா மூவ் ஆகுது. ஸோ இங்க இருக்கிறேன்னா எங்க வர்றேன், அப்படியே மூவ் பண்ணி இந்த இடத்துக்கு நான் வர்றேன். ஓகே, பட் என்னோட ஆப்ஜெக்ட் என்ன எங்கதான் இருக்குது, மேலதான் இருக்கு. என் தலையை விட்டு எங்கேயுமே போகல, எங்கேயும் தலையில தான் இருக்கு. ஸோ அப்ப பாரு, இப்படி செஞ்சுட்டு இப்படி தூக்கிட்டு இங்க போய்கிட்டே இருக்கிறேன். அப்போ எனக்கு இங்க ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல கொடுக்குறேன், ஐ எம் கிவிங் ஃபோர்ஸ் இன் தி அப்வர்ட் டைரக்ஷன். பட் ஆப்ஜெக்ட் எங்க மூவ் ஆகுது, ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் இன் திஸ் டைரக்ஷன். திஸ் இஸ் தி டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் இங்க கொடுக்குறேன், இங்க நகர்றேன். ஓகே, ஃபோர்ஸ் இங்க கொடுக்குறேன், இங்க நகர்றேன். ஸோ அப்ப பாரு, ஃபோர்ஸை மேல கொடுக்குறேன், force is vertically upward but object is moving in the horizontal direction. So the angle between force and the displacement என்னது 90 degree. அப்போ
if the angle between force and displacement 90 degree, now work done என்னது 0. So that is why the work in physics is different from day to day life. Okay, so physics na force act ஆயிருக்கணும், displacement அதே டைரக்ஷன்ல அல்லது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தா தான் என்னது ஒர்க் அங்க செஞ்சதா அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 90 டிகிரில இருந்ததுன்னா அங்க ஒர்க் டன் என்ன ஆயிரும் 0 ஆயிரும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி 3 situation or 3 scenario in which work done will be 0. Force 0 na 0, displacement 0 na 0, theta 90 degree இருந்தா work done என்ன ஆயிரும் 0 ஆயிரும். Okay, fine. Then we are moving on to the next one. This work done can be positive or negative. Okay, so இப்ப பாருங்க, இப்ப work done வந்து நான் ஜீரோன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த work done or the work can be positive or negative. எப்போ பாசிட்டிவா இருக்கும், எப்போ நெகட்டிவா இருக்கும்? It can be positive or negative. Okay, so இதை எப்படி அப்ரோச் பண்றது? பாரு, ஒர்க் டன்னுக்குள்ள ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் cos theta. So இங்க என்னது force displacement cos theta. இப்ப தீட்டாவோட வேல்யூ எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்கும்? So தீட்டாவோட கர்வ் என்ன? This is the theta curve. அப்போ இது என்னது 0, இது என்னது 90 டிகிரி, இது என்னது 180 டிகிரி, இது என்னது 270 டிகிரி. ஓகே, we are stopping with 180 டிகிரி. அப்போ தீட்டாவோட வேல்யூ 0ல இருந்து 90 வரைக்கும் இருந்ததுன்னா அது என்னது பாசிட்டிவ். ஆமாவா இல்லையா? ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் தீட்டா. இப்ப தீட்டா எங்க இருந்து எது வரைக்கும் 0ல இருந்து 90 வரைக்கும் இருந்தா என்னது தீட்டாவோட வேல்யூ பாசிட்டிவ். 90ல இருந்து 180 வந்துருச்சுன்னா தீட்டாவோட வேல்யூ என்னது நெகட்டிவ். ஓகே, ஃபைன். சோ இப்ப பாருங்க, ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் மேல யூ ஆர் கிவிங் எ ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ்னால இந்த ஆப்ஜெக்ட் இங்க இருந்து மூவ் ஆகி எங்க வந்துருச்சு, இந்த இடத்துக்கு வந்துருச்சு. அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள இதுதான் என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் அதே டைரக்ஷன்ல இருக்கு. புரியுதா இல்லையா? சோ இங்க நம்ம ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல கொடுக்கிறோம்? This is the direction of force. What is the direction of displacement? This is the direction of displacement. அப்போ ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்குன்னா they are parallel. அப்போ இங்க தீட்டா என்ன ஆயிரும்? தீட்டா இஸ் 0 டிகிரி. அப்போ தீட்டா 0னா இது என்னது fs cos 0 எவ்வளவு 1. so force is work done is positive. ஓகே, இப்போ நெகட்டிவ் ஒர்க் டன் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் நிக்குது, நீங்க உங்களோட காரை இந்த மாதிரி ஒரு ஸ்லோப்ல பார்க் பண்ணிட்டு போயிட்டீங்க. ஓகே, ஸோ எல்லாரும் இறங்கி போயிட்டாங்க, நீங்க தான் கடைசியா கார்ல இருந்து வெளியே வந்து லாக் பண்ணிட்டு வெளியே கால் எடுத்து வைக்கும் போது தான் தெரியுது காரு ஸ்லோவா என்ன ஆகுது, பின்னாடி மூவ் ஆகுது. அப்ப என்ன பண்ணுவோம், நாம இங்க நின்றுட்டு காரு பின்னாடி வந்து மோதிராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், நாம இந்த காரை எப்படியே தாங்கி பிடிப்போம். நாம என்னதான் காரை தாங்கி பிடிச்சாலும் முன்னாடி புஷ் பண்ணாலும் காரோட வெயிட்டுக்கு என்ன ஆகும், மெதுவா பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். அப்ப பாருங்க, நாம அப்ளை பண்ற ஃபோர்ஸ் என்னது ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல இருக்குது இங்க, ஆனா ஆப்ஜெக்ட் எங்க மூவ் ஆகுது, பின்னாடி மூவ் ஆகுது. சோ இப்போ இந்த கேஸ்ல பாருங்க, this is the direction where we are applying the force, but object எங்க மூவ் ஆகுது, object is moving in this direction. அப்போ ஃபோர்ஸ் அங்க இருக்கு, ஆப்ஜெக்ட்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்க இருக்குது. so they are anti parallel. anti parallelனா தீட்டா என்ன, தீட்டா is 180 டிகிரி. சோ அப்ப பாரு, f s cos 180. cos 180 என்னது -1. அப்போ minus force into displacement. okay, so depending upon the scenario your work done can be positive or negative. theta 0 னா உனக்கு என்னது பாசிட்டிவ், up to 90 வரைக்கும் என்னது பாசிட்டிவ், 90ல work done 0, 90க்கு மேல போயிருச்சுனா நெகட்டிவ். ஓகே, சோ அதான் அந்த கர்வ், அந்த cos theta கர்வ் போட்டு நாம டீச் பண்ணது அதுதான். ஓகே, so this is the work done. so work done can be positive or negative depending upon the force and displacement. force and displacement ஒரே டைரக்ஷனா பாசிட்டிவ், force and displacement ஆப்போசிட் டைரக்ஷனா work done என்ன ஆயிரும், நெகட்டிவா மாறிடும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், இப்போ work done by a
கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னா என்ன, வேரியபிள் ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னா என்ன? ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றீங்க. ஸோ பெரிய விண்ட்லாம் எதுவுமே கிடையாது. விண்ட் என்னது, ஸ்லோவாக தான் அடிச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், மெதுவா அப்படியே பெடல் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நீட்டா வீட்ல இருந்து ஸ்கூலுக்கோ, ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கோ கிளீனா வந்து சேர்ந்துடுறோம். ஸோ அப்போ பாரு, பெரிய அளவுக்கு விண்ட் இல்லை அப்படின்னா மெதுவா பெடல் பண்ணாலே போதும், என்ன பண்ணிக்கலாம், நாம வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவோம். அப்போ நாம சைக்கிள் என்ன பண்றோம், ஒரு யூனிஃபார்மான ஃபோர்ஸ்ல பெடல் பண்ணிட்டே வந்து வீட்டுக்கு வந்துடுறோம். ஸோ அப்போ பாரு, ஒர்க் டன் பை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். அதுக்குள்ள ஃபார்முலா என்ன பார்த்தோம் அப்படின்னா, work done, that is force into displacement into cos theta. So this is the formula. And generally நாம ஃபோர்ஸுக்கும் அதுக்கும் 0 அப்படிங்கும்போது இந்த ஆங்கிள் 0 டிகிரி அப்படிங்கும்போது இது என்ன ஆயிரும், ஒன்னா மாறிடும். ஓகே ஃபைன். ஸோ ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன, இப்போ இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல இருக்குது. இது நம்மளோட ஆரிஜின். ஸோ ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்டிங்ல அது எங்க இருக்குது, இது இனிஷியல் பொசிஷன். இப்போ இது மேல என்னது ஆக்ட் ஆக போகுது, ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி இந்த ஆப்ஜெக்டை இங்கிருந்து எங்க மூவ் பண்ணிருச்சு, இந்த இடத்துக்கு மூவ் பண்ணிருச்சு. ஸோ இங்கிருந்து அது எங்க வந்துருச்சு, இங்க வந்துருச்சு. இதான் என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ பாரு, இது இனிஷியல் பொசிஷன், இதோட ஃபைனல் பொசிஷன் என்னவா இருக்கும், இது இதோட ஃபைனல் பொசிஷன். ஓகே. ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஃபோர்ஸ் into displacement is final position minus initial position, RF minus RI. So idan idu work done. So this is work done by constant force. So simply multiply force with the displacement, you will get the answer. If the displacement is small, work done will be small. Okay, so small work done kekranga appadina, small work done by a force and the force into displacement, this is a small displacement. Okay, so this is work done by கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். அடுத்து என்னது, ஒர்க் டன் பை வேரியபிள் ஃபோர்ஸ். இப்போ நீ ஸ்கூல் முடிச்சுட்டு என்ன பண்ற, ஜாலியா ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு ஸ்மூத்தா சைக்கிளிங் பெடலிங் பண்ணிட்டு வர்ற. இப்போ என்ன ஆயிடுச்சு, பயங்கரமான விண்டி சீசனா இருக்குது, காத்து பயங்கரமா அடிக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கும், அப்படியே காத்து அங்கிருந்து வருது, நீ எதிர்காத்துல ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன பண்ண வேண்டியிருக்கு, சைக்கிளை ஓட்ட வேண்டியிருக்குது. ஸோ அப்போ என்னது, ஒரு சில காத்து வந்து பயங்கரமா அடிக்கும்போது என்ன ஆகும், ஒரே டைம்ல அடிக்காது, கொஞ்சம் காத்தடிக்கும் அப்புறம் கொஞ்சம் குறையும், கொஞ்சம் காத்தடிக்கும் கொஞ்சம் குறையும். அப்ப பாரு, நீ யூனிஃபார்மா ஃபோர்ஸ் கொடுக்க முடியாது. ஒரு டைம் என்ன பண்ணணும், அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்கணும், ஒரு டைம் கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தா போதும். அப்போ நீ பெடல் பண்ற அந்த ஃபோர்ஸ் என்ன ஆகும், வேரி ஆகிட்டே இருக்கும். எப்போ, உனக்கு விண்டி சீசன் வந்துருச்சுன்னா. அப்போ காத்து அதிகமா இருக்கும்போது நீ அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்கணும், காத்து கம்மியா இருக்கும்போது கொஞ்சம் கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தாலே போதும். அப்ப இங்க என்னது, we are doing work, பட் நாம கொடுக்கிற அந்த ஃபோர்ஸ் என்னது, வேரி ஆகுது. ஸோ ஒர்க் டன் பை வேரியபிள் ஃபோர்ஸ். ஸோ இப்போ இதுல ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் போட்டோம் அப்படின்னா ஒர்க் டன் எப்படி கால்குலேட் பண்றது, ஒர்க் டன் பை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்ல if you draw the graph between force into displacement, இங்க என்ன வந்துரும், f cos theta, this is force. இங்க என்ன வந்துரும், இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துரும், dr or ds, அதனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ அப்ப பாரு, நாம அப்ளை பண்ற ஃபோர்ஸ் இங்க என்னவா இருக்கும், கான்ஸ்டன்டா தான் இருக்கும். சோ we are applying a constant force. இந்த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஆப்ஜெக்ட் எங்க இருந்து எங்க நாம மூவ் பண்றோம், we are moving the object from initial position to final position. So this is our constant force. அப்போ ஒர்க் டன் வேணும்னா என்ன பண்ணணும், இனிஷியல் பொசிஷன் மைனஸ் ஃபைனல் பொசிஷன், இது நம்ம தான் பண்றோம். சோ அப்போ இங்க நம்ம என்ன பண்ணணும், இது இனிஷியல் பொசிஷன், இது ஃபைனல் பொசிஷன். அப்போ வாட் இஸ் த ஒர்க் டன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணணும், ஏரியா அண்டர் தி கர்வ். ஓகே, இதான் என்னது ஒர்க் டன் பை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். ஏன்னா ஃபோர்ஸ் என்னது, த்ரூஅவுட் தி பீரியட் ஃபோர்ஸ் என்னது கான்ஸ்டன்டா இருக்கு, கூடவும் இல்லை குறையவும் இல்லை. ஸோ ஃபோர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட், ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் ஃப்ரம் one point to another point. So area under the curve is work done. Okay, fine. Next one is work done by variable force. இங்க நம்மளோட ஃபோர்ஸ் என்னவா இருக்காது, கான்ஸ்டன்டா இருக்காது. அப்ப அந்த டயகிராம நம்ம ஃபர்ஸ்ட்லயே போட்டுடலாமா,
ஸோ இங்கே என்ன இருக்கும், இங்கே ஃபோர்ஸ் இன்டு காஸ் தீட்டா, இங்கே என்ன இருக்கும், இங்கே நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். அப்போ இந்த ப்ரீவியஸ் கிராஃப் நம்மளோட ஒர்க் ஃபோர்ஸ் எப்படி இருந்தது, கான்ஸ்டன்டா இருந்தது. ஆனா இங்க நம்மளோட ஃபோர்ஸ் என்னது, வேரியபிள் ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸ் வேரியபிளா இருக்குன்னா இது எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகே, நீ இனிஷியல் பொசிஷன்ல இருந்து ஃபைனல் பொசிஷன் போற அப்படின்னா அது எங்க இருந்து எங்க போகுதுன்னு பார்த்துக்க வேண்டியது. இது உன்னோட இனிஷியல் பொசிஷன், இது உன்னோட ஃபைனல் பொசிஷன். அப்போ ஒர்க் டன் கால்குலேட் பண்ணா என்ன பண்ணணும், ஏரியா அண்டர் தி கர்வ் இது நம்ம கால்குலேட் பண்ணணும். சின்ஸ் இட் இஸ் அ இர்ரெகுலர் ஷேப், எப்படி இல்ல ஒரு ரெகுலரான ஷேப்ல இல்ல, சோ அதனால இந்த ஏரியா கால்குலேட் பண்றதுக்கு நாம என்ன பண்ணுவோம், இன்டகிரேட் பண்ணுவோம். சோ அப்ப in this case work done is given by what, work done by a variable force la work done is given by force into displacement into cos theta. Since our force is variable, this is the formula for work done by a variable force and this is the diagram. So இதோட ஏரியாவை கால்குலேட் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன கிடைச்சிரும், we will get the work done by a variable force கிடைச்சிரும். So this is all about work. Okay, so work done குள்ள ஃபார்முலா என்ன, work done எப்பலாம் ஜீரோவா இருக்கும், work done by a constant force என்ன, work done by a variable force என்னன்னு கேட்பாங்க. ஸோ இதுல work done எப்பலாம் ஜீரோ இருக்கும் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், அதை நீங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நாம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா energy. Next topic is energy. ஓகே, எனர்ஜி. ஸோ எனர்ஜினா என்ன பண்ணணும், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் நாம குடிக்கணும். ஆமாவா இல்லையா, ஸ்போர்ட்ஸ் பிளேயர்லாம் அப்பப்போ என்ன ஆகும், பிரேக் விடுவாங்க, பிரேக் விடும்போது என்ன பண்ணுவாங்க, எனர்ஜி ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க. ஸோ எனர்ஜி இருந்தாதான், ஏன் அந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க, அந்த ட்ரிங்க்ஸ் பிரேக் விடலைன்னா என்ன ஆகும், நம்மளோட பிளேயர்ஸ் எல்லாமே என்ன ஆயிடுவாங்க, டயர்ட் ஆயிடுவாங்க. ஓகே, ஸோ அப்போ அதே மாதிரி தான் நாமளும். ஸோ நாமளும் வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நல்லா சாப்பிடணும். ஏன் சாப்பிட்றோம், சாப்பிட்டாதான் நமக்கு என்ன இருக்கும், எனர்ஜி இருக்கும். ஓகே, ஸோ அப்போ எனர்ஜி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், வேலை செய்வோம். எனர்ஜி இல்லைன்னா வேலை செய்ய முடியாது, அவ்வளோதாங்க. அப்போ எனர்ஜி எப்படி டிஃபைன் பண்ணலாம், இட் இஸ் த கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். உன்ட எனர்ஜி இருந்தா நீ வேலை செய்யற, மாட்டி சொல்லு, ஒருத்தன் வேலை செய்யறான்னா அவன்கிட்ட என்ன இருக்கு, எனர்ஜி இருக்கு. ஸோ அப்போ எனர்ஜி எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இட் இஸ் தி capacity or ability to do work. It is the capacity or ability to do work. They are one and the same. ஒருத்த வேலை செய்யறான்னா அவன் எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம், ஒருத்தன் எனர்ஜி இருக்குன்னா அவன் வேலை செய்யறான், அப்போ both are same. So work and energy are one and the same. The unit or the dimension for work and energy are same. Okay, so அப்போ yes, we have forgot the unit for work done. Work done ஓட யூனிட் என்னவா இருக்கும், force into displacement. Force ஓட யூனிட் என்ன, so unit என்னவா இருக்கும், force ஓட யூனிட் என்ன, நியூட்டன். displacement ஓட யூனிட் என்ன, மீட்டர். so the dimension or the unit for work or work done என்னது, நியூட்டன் மீட்டர். ஸோ இப்போ இங்க வரலாம், இங்க நம்ம என்னன்னு சொல்றோம், எனர்ஜி அண்ட் ஒர்க் ஆர் ஒன் அண்ட் தி சேம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ எனர்ஜி இருந்ததுன்னா, if a person is having energy then he will do work. If a person is doing work then he is having the energy. Okay, so work and energy are double arrow. ஸோ இதை சிம்பிளா என்னன்னு சொல்லிக்கலாம், எனர்ஜி இருந்தது அப்படின்னா வேலை நடக்கும், வேலை நடந்ததுன்னா எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஓகே, ஃபைன். நவ் we are having different types of energy. ஓகே, ஸோ இப்போ எல்லாமே என்ன பண்றோம், எல்லா இடத்துலயும் என்ன வந்து சோலார் பேனல் வைக்கிறோம். அப்போ என்ன பண்றோம், சன்லைட்டை நாம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துறோம். அப்போ சன் என்ன ஃபார்ம்ல இருக்கு, லைட். அப்போ லைட் எனர்ஜி, ஸோ லைட் இஸ் தி ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அதை என்னவா மாத்துறோம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துறோம். ஓகே, ஸோ லைட் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, நாம பேசுறோம் அது என்னது, சவுண்ட். அப்போ சவுண்ட் எனர்ஜி, அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது. இந்த யூனிட்ல நம்ம பார்க்க போறது என்னது, மெக்கானிக்கல் எனர்ஜி. ஓகே, ஸோ ஹியர் we are going to deal with மெக்கானிக்கல் எனர்ஜி. இந்த யூனிட்ல நம்ம பார்க்க போறது மெக்கானிக்கல் எனர்ஜி.
ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜியில் 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று என்னது கைனடிக் எனர்ஜி, அனதர் ஒன்று என்னது பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ அப்போ இந்த யூனிட்ல நம்ம கைனடிக் எனர்ஜினா என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன, அதுக்குள்ள டெரிவேஷன் எல்லாத்தையுமே பார்க்க போறோம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ பாருங்க, மெக்கானிக்கல் எனர்ஜில நாம 2 டைப்னு சொல்லிட்டோம். ஒன்று என்னது கைனடிக் எனர்ஜி, செகண்ட் என்னது பொட்டன்ஷியல் எனர்ஜி. Okay, fine. So let us discuss about the kinetic energy and the derivation for kinetic energy. So இப்போ நாம என்ன பண்ண போறோம், we are going to discuss about the kinetic energy. So kinetic energy எப்படி டிஃபைன் பண்ணலாம்? kinetic அப்படின்னா என்னது மோஷன்ல உள்ளது, kinematics or kinetics அப்படின்னா என்னது மோஷன். ஸோ அப்போ பாருங்க, kinetic எனர்ஜியை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்ல கைனடிக் எனர்ஜி இருக்குன்னா அது என்ன பண்ணணும், அது மோஷன்ல இருக்கணும். மோஷன்ல இருந்தா தான் அது என்னது கைனடிக். அண்ட் மோஷன்ல இருக்கும்போது இருக்கிற எனர்ஜி என்னது கைனடிக் எனர்ஜி. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஸோ இட் இஸ் எனர்ஜி possessed by an object by virtue of its motion. ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்கிறதுனாலே இருக்கிற எனர்ஜி தான் என்னது கைனடிக் எனர்ஜி. ஓகே ஃபைன். ஸோ அப்போ பாருங்க, எனர்ஜியும் ஒர்க்கும் ஒன்னு சேம் சொல்லிட்டோம். அப்போ கைனடிக் எனர்ஜி என்னது கைண்ட் ஆஃப் எனர்ஜி. அப்போ கைனடிக் எனர்ஜியோட யூனிட்டும் ஒர்க்கோட யூனிட் என்னவா இருக்கும், சேமா தான் இருக்கும். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்ல கைனடிக் எனர்ஜி அதிகமா இருந்தது அப்படின்னா அது செய்யற வேலை என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும். சிம்பிள் எக்ஸாம்பிள், ஸோ ஒரு பெஞ்சை நம்ம என்ன பண்ணணும், மூவ் பண்ணணும். அப்போ சும்மா 2 வயசு 3 வயசு ஆன ஒரு குழந்தைய கொண்டு வந்து ஒரு பெஞ்சை மூவ் பண்ணுன்னு சொன்னா என்ன பண்ண முடியாது, மூவ் பண்ண முடியாது. ஏன்னா அதை மூவ் பண்ற அளவுக்கு அதுகிட்ட எனர்ஜி இல்லை. இதே இது நம்மள சொன்னா என்ன பண்ணுவோம், அப்படியே மூவ் பண்ணி வச்சிருவோம். ஓகே, ஸோ அப்போ வேலை அதிகமா செய்யறோம் அப்படின்னா அங்க எனர்ஜியும் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்க கைனடிக் எனர்ஜியை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண போறோம் ஆர் எப்படி மெஷர் பண்ண போறோம்? the measurement of kinetic energy is done in terms of the work done by it. ஸோ இப்போ சொன்ன மாதிரி வேலை கம்மியா செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட எனர்ஜி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். வேலை அதிகமா செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட எனர்ஜி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதே தான் இங்கேயும். this kinetic energy is going to do work. இது செஞ்ச வேலை அதிகமா இருந்தது அப்படின்னா அங்க கைனடிக் எனர்ஜி அதிகம், செஞ்ச வேலை கம்மினா அங்க கைனடிக் எனர்ஜி கம்மி. ஓகே, ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்னா புக்ல உள்ள எக்ஸாம்பிள் தான் கிளியரா புரிஞ்சிடும். ஸோ இப்போ பாருங்க, திஸ் இஸ் அவர் வுட். ஸோ இது மேல நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆணியை வைக்கிறோம். ஓகே, ஆணி இருக்கு. இப்போ இது மேல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஸ்டோனை இது மேல வைக்க போறோம், கல்லை இது மேல வைக்க போறோம். அப்போ ஒரு மரக்கட்டை இருக்குது, அதுக்கு மேல ஆணி இருக்குது, ஆணி மேல நான் ஒரு கல்லை வைக்கிறேன். இந்த கல்லை வச்சதுனால இந்த ஆணி உள்ள இறங்குமா, இறங்காது. ஓகே, இப்ப என்ன பண்றேன், இந்த கல்லை கொஞ்சம் ஹைட்டா தூக்கி கீழே போடுறேன், ஆணி என்ன ஆகும், உள்ள போகும். ஹைட்டை இன்னும் கொஞ்சம் அதிகமா கூட்டுறேன், ஆணி இன்னும் கொஞ்சம் அதிகமா உள்ள போகும். அப்போ ஹைட் எவ்வளவு கூடுதோ அவ்வளவுக்கு ஆணி உள்ள போகும். அப்போ ஹைட் கூட கூட இது வரும்போது இதோட வெலாசிட்டி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். மாடியில இருந்து ஒரு பாலை தூக்கி போடுறேன், கீழே இருந்து நீ கேட்ச் பிடிக்கிற, கையில கொஞ்சம் வலி இருக்கு. இதே இது 5வது மாடியில இருந்து அதே பாலை தூக்கி போடுற, நீ கீழே இருந்து கேட்ச் பிடிக்கிற, கையில இப்ப வலி என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும். ஏன், 5வது மாடியில இருந்து விடும்போது பால் நம்ம கைக்கு வரும்போது என்ன ஆகும், பயங்கர ஸ்பீடா வந்து அடிக்கும். ஓகே, ஸோ அப்போ ஹைட் கூட கூட அந்த ஆப்ஜெக்ட் கீழே வரும்போது அதோட கைனடிக் எனர்ஜி என்ன ஆகுது, அதிகமாகுது. அப்போ கைனடிக் எனர்ஜி அதிகமாக அதிகமாக ஆணி அதிகமா உள்ள இறங்குது. பிகாஸ் தி ஒர்க் டன் பை தி ஸ்டோன் இஸ் ஹை. அப்போ கைனடிக் எனர்ஜி அதிகம்னா ஒர்க் டன் என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும். ஸோ வி ஆர் கோயிங் டு get a derivation of the kinetic energy based on this concept. Okay, அப்போ kinetic energy என்ன, it is the energy possessed by the object by virtue of its position. Okay, fine. இதுல important 5 mark என்ன அப்படின்னா work energy relation, the relation between work energy, specifically kinetic energy. Okay, so what is the relation between work and kinetic energy? So that is the important 5 mark.
work energy theorem. So important derivation. இப்போ பாரு, if a force is acting and this force acting on the object and making the object a small displacement. So this force is acting on it. Because of this force, our object is moving from here to here. So this is the displacement. Okay, and this displacement நம்ம bookல என்ன எடுத்துருக்காங்க? S ன்னு எடுத்துருக்காங்க. Okay, அப்போ force displacement. So if this is the force, this is the displacement, we know that what is the work done? Work done is force into displacement. Okay, fine. Now we know that from Newton law, force is equal to mass into acceleration. Then let us say this is equation 1, this is equation 2, substitute equation 2 in equation 1. Then your equation 1 will become what? Work done is equal to m into a into s. Clear? This is the work done. Now according to equations of motion, அடுத்து என்ன எழுதுறோம்? According to equations of motions, நமக்கு என்ன இருக்கு? v square is equal to u square plus 2as. v square is equal to u square plus 2as. Now what is a? And from this we can write v square minus u square by 2a is equal to s. இதை rearrange பண்ணி எழுதுனா இதான ஒரு v square minus u square is equal to 2as. கன்ஃபியூஷனா இருக்குன்னா என்ன பண்ணிக்கலாம்? v square minus u square is equal to 2as. So இதில் இருந்து v square minus u square by 2a என்னது? Yes. Let us say this is equation number 3. Substitute equation 3 in, let us say this is, sorry, this is equation number 3, this is equation number 4. So substitute equation 4 in 3. So substitute equation 4 in 3, then your third equation will become what is work done is equal to, அங்க என்ன இருக்குது? m a into s. So m a into s க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? v square minus u square by 2a. So இப்போ பாருங்க, a will get cancel. So அப்போ நமக்கு என்ன இருக்குது? Work done is equal to m v square minus u square. This is equation number 5. Okay, and then இதை rearrange பண்ணா என்ன ஆகும்? Work done is equal to of m v square minus of m u square. So அப்போ இது என்ன இருக்குது? What is v? v is the final velocity. What is u? u is the initial velocity. As per these equations of motion, v is final velocity, u is initial velocity, a is acceleration, s is displacement. Okay, so அப்போ பாருங்க, இது என்னது? இது final velocity of mv square. நாம என்ன டிஃபைன் பண்ண போறோம்? kinetic energy. அப்போ இது final velocity னா இது என்னது? இது final kinetic energy. u என்னது? initial velocity. அப்போ இது என்னது? initial kinetic energy. அப்போ final energy minus initial energy னா என்னது? it is the change in kinetic energy. So அப்போ இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? change in kinetic energy. What is this? Work done. So the work you are doing will change your kinetic energy. So what is the work done? Work done simply changes the kinetic energy. So அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? Work done is equal to change in kinetic energy. அப்ப நீ வேலை செஞ்சிருக்கிற அப்படின்னா அதோட கைனடிக் எனர்ஜி என்ன ஆகணும்? வேரி ஆகணும். தட் இஸ் அதோட வெலாசிட்டி என்ன ஆகணும்? சேஞ்ச் ஆகணும். வெலாசிட்டியே சேஞ்ச் ஆகல அப்படின்னா வேலை செஞ்சது என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இப்போ ஒர்க் டன் இஸ் 0 என்ன ஆகும்?
இது கைனடிக் எனர்ஜி ஃபைனல் கைனடிக் எனர்ஜி will be equal to இனிஷியல் கைனடிக் எனர்ஜியா மாறிடும். ஓகே, ஸோ அதை நம்ம பார்க்கலாம், டிஃப்ரெண்ட் கேசஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் எக்ஸ்பிரஷன், தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 6. Work done is change in kinetic energy and this is the work energy theorem. This is the work energy theorem. இப்போ ஸ்பெஷல் கேஸ்னு பார்க்க போறோம். work done எப்போ பாசிட்டிவா இருக்கும், எப்போ நெகட்டிவா இருக்கும், work done 0னா என்னவா இருக்கும், அதுக்கு நம்ம எந்த ஈக்குவேஷன் எடுக்க போறோம், ஈக்குவேஷன் நம்பர் 5 எடுக்க போறோம். ஸோ இப்போ பாரு, ஈக்குவேஷன் நம்பர் 5ல எப்போ உன்னோட work done பாசிட்டிவா இருக்கும், ஃபைனல் வெலாசிட்டி இஸ் கிரேட்டர் தென் இனிஷியல் வெலாசிட்டியா இருந்தா என்ன இருக்கும், v மைனஸ் u. அப்போ v கிரேட்டர்னா இது பாசிட்டிவ், u கிரேட்டரா இருந்தா இது என்ன ஆயிரும், மைனஸா மாறிடும். ஆமாவா இல்லையா, இது 0. ஸோ அப்போ பாருங்க, so what we are having as per our equation number 5, நமக்கு என்ன இருக்குது, work done is equal to half m v square minus u square. இப்போ பாருங்க, case 1, if v is greater than u, v u ஓட கிரேட்டரா இருந்தா work done என்னது, work done is positive. ஆமாவா இல்லையா, work done பாசிட்டிவ் ஆயிடும். அதே இது மாறி இருந்தா என்ன ஆகும், if v is less than u, v u ஓட less than இருந்தா என்ன ஆயிரும், work done will be negative. ஆமாவா இல்லையா, work done நெகட்டிவ் ஆயிரும். இப்போ if v is equal to u, அப்போ work done என்ன ஆயிரும், work done will be yes 0. அப்போ work done 0வா இருந்தா உன்னோட வெலாசிட்டில சேஞ்சஸே இல்ல, அதான மீனிங். if work done is 0, there is no change in velocity. ஓகே, மாத்தி கூட சொல்லலாம். சோ இது ஈக்குவலா இருந்தானா வேலையை செய்யலன்னு அர்த்தம். so this is the special case in work energy theorem. okay, and the next என்ன அப்படினா relation between kinetic energy and momentum. so this is the last topic in today's class. So relation between kinetic energy and momentum. Relation between kinetic energy and momentum. We know that momentum, what is momentum? P is equal to mass into velocity. Momentum is a vector, so mass into velocity. This is momentum. And we also know that kinetic energy which is a scalar is given by what, half m v square. okay fine. so இப்போ நான் என்ன பண்ண போறேன், I am going to do simple mathematics. half m v square multiplied by 1. so if you multiply by 1, the quantity will not change. next என்ன பண்ண போறேன், half m v square என்னது, மேலையும் கீழையும் m. இப்போ இது என்னது, m m will get cancelled, you will get 1. so இப்போ இது எப்படி மாறுது, 1 by 2m m square v square. so அப்போ நான் இதை எப்படி மாடிஃபை பண்ணி எழுதிக்கலாம், 1 by 2m m v the whole square. so 1 by 2m இது என்னது, p square. p is momentum, இங்க என்ன இருக்கு, kinetic energy. so I can write p square is equal to 2m times kinetic energy, or the momentum is 2m into kinetic energy. so this is the relation between momentum and kinetic energy, important formula. so இதை யூஸ் பண்ணி problem solve பண்ணுவோம். okay, so very simple one. so next classல நம்ம என்ன பார்ப்போம், potential energy னா என்ன, so அதுக்குள்ள derivation பார்க்கலாம். so physics அப்படிங்கிற subject similar to other subject, it is the easiest one. only thing என்னது, நாம புரிஞ்சு படிக்கணும். okay, so I hope this is very clear to you. so இதுல ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க, and then I will clarify your doubt. okay, so நாம இந்த சீரிஸ் ஃபுல்லாவே என்ன பண்ண போறோம், +1 தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல உள்ள எல்லா யூனிட்டுமே நாம சீரியஸா என்ன பண்ண போறோம், யூடியூப்ல அப்லோட் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ நம்ம
அப்லோட் பண்ணும்போது உடனே உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட்.